ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். அந்த வீடியோவை தான் ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து வாசலெல்லாம் தெளித்து விட்டு கோலம் போட்டு விட்டுட்டு வீடியோ மாப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு நானுமே குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு தான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம் எப்போவுமே. கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சூரில் இருக்குது. நாற்றமல்லேருந்து ஒரு 1/2 hour ஆகும் பச்சூர் போகிறதுக்கு. அந்த இடத்துல தான் இருக்குது. மலை மேலே இருக்குது கோயில். படிக்கட்டு ஏறி தான் போகணும். நாங்கள் 2 பேரும் 2 வீலரில் தான் கிளம்பிட்டோம். பூஜைக்கு தேவையான தேங்காயெல்லாம் வீட்டிலே எடுத்துக்கினேன். பூஜை செலவு மட்டும் பூ, வெத்தலை பாக்கு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வாங்கணும் கடையில். அதுக்கு கையில் வந்து காசு இல்லை. அதனால் ஏடிஎம் இருந்தது, எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏடிஎம்மை நிறுத்தி காசு எடுத்துன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பிளேஸில் முன்னாடி ஏடிஎம்மே இல்லை, இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க. எனக்குமே பார்க்க புதுசாக இருந்தது. கிட்டவே இருக்குது ஏடிஎம்மு, அதனால் அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் நாற்றம்பள்ளி பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் பூக்கடை நிறையா இருக்கும். அங்கே போயிட்டு தான் தேவையான மாலை, பழம், வெத்தலை பாக்கு, கற்பூரம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். காலையிலேன்றதுனால கொஞ்சம் ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா ஃபுல்லாகிடும், டிராஃபிக் ஆகிடும் இங்கெல்லாம். இதுதான் நான் சொன்ன பூக்கடை. எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம் நாங்கள். பூஜை சாமான் தேவையானது எல்லாமே இருக்கும். விளக்குலேருந்து பழம், தேங்காய் எல்லாமே அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வழி. தண்ணி பாருங்கள் எப்படி போகுது ஆற்றுல. வழி ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே வண்டியில் வந்துட்டோம். பாருங்கள், நெல் பயிர் நல்லா பச்சை பசேன்னு அங்கங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. வழி ஃபுல்லாக அப்படியே வண்டியில் ஒரு ரைடு வந்த மாதிரி இருந்தது. அப்படியே பச்சூர்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கோயில் வந்துடும். இதுதான் ஊரோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், கோயில்கிட்ட வந்துட்டோம். இது கோயிலுக்கு கீழே இருக்க கோயில். இங்கே காமாட்சி அம்மன் கோயில். இங்கேயுமே நிறைய கோயில் இருக்குது கீழவே. எங்கள் குலதெய்வ கோயில் வந்து மழை மேலே தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கும். படி ஏறி தான் போகணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சனிக்கிழமை எப்போவுமே ஃபேமஸ்ஸு. சனிக்கிழமை பூஜை நடக்கும். எல்லாருமே சனிக்கிழமை நாளில் தான் நிறைய பேர் வருவாங்க எங்கள் குலதெய்வத்துக்கு. இது வந்து கோயிலுக்கு கீழே இருக்க கடைங்க தான். தேங்காய் ஒன்று வாங்கலான்னு பார்த்தோம், அங்கே இல்லை. கோயில் முன்னாடியே வந்து நிறைய கடை போட்டிருப்பாங்க, அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னாடி கீழே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அப்படியே போய்ட்டு வண்டியை நிறுத்திட்டு தேங்காய் தேவைப்பட்டது, அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கீழே சாமி கும்பிட கிளம்பிட்டோம்.
அறிவு வரணும், படிப்பு வரணும். இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. கீழே போயிட்டு சாமி வந்து விநாயகரை இப்போ தான் ஃபஸ்ட்டு கும்பிட்ணும். போயிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து தேங்காய் பழம் கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு இது வந்து கீழே படிக்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேயும் கற்பூரம் கொளுத்திட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். கோயில் படி ஏறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் தான் இருப்பார். அங்கே தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு அப்புறம் படிக்கு கற்பூரம் ஏற்றிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே கீழவே வந்து நம்ம சிவன் டெம்பிள் இருக்குது. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு இந்த சைடு வந்தால் நம்ம ஆஞ்சநேயரும் இருந்தார். அங்கேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்படியே படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து சன்ராய சாமி வந்து அந்த படி வச்சு கால் வச்சு ஏறின இடம். ஃபஸ்ட்டு கால் வச்சு இங்கே தான் ஏறினதா சொல்லுவாங்க. அங்கே வந்து பால் ஊற்றி கற்பூரம் ஊற்றி சாமி கும்பிட்டு திரும்ப மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோயில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஊருமே தெரியும் இங்கேருந்து பார்த்தா. பாருங்கள், கோயிலுக்கு வெளியே வந்து வியூ எப்படி தெரியுது. ஊரே ஃபுல்லாக எல்லா ஊருமே தெரியுது. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். மலை மேலே தான் எங்கள் சாமி வந்து இருக்கும். மேலே ஏறி வந்துட்டோம். படி ஏறி வந்துட்டு இங்கே வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வந்து எல்லா தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உள்ளே சாமி கும்பிட கிளம்பிட்டோம். பழம், பூ, தேங்காய் எல்லாமே தட்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து இடம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் பேர் ஒரு 10 பேர் அப்படி தான் உள்ளே நிற்கிற மாதிரி இடம் இருக்கும். போயிட்டு உள்ளே சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.